வாங்க வணக்கம். பால்கோவா செய்ய போகிறோம். 4 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம். என்ன பண்ணணும் பாருங்கள். நான்ஸ்டிக் கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு 1 கப்பு நெய், அதாவது 2 கப்பு பாலுக்கு 1 கப்பு நெய், 1 கப்பு பால் அது போல் எடுத்துக்கோங்க. நெய்யை ஊற்றி காயோட்டி பால் அதில் காய்ச்சின பால் அதில் ஊற்றணும். அதில் ஊற்றி பால் சூடு வரட்டி, பாலும் நல்லா சூடு வரட்டி டக்குன்னு அதில் என்ன பண்ணணும், பால் பவுட்ரு எடுத்து கொட்டணும். கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியாயிரும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு கப்பு பால் பவுட்ரு போட்டாச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கோம். அப்படியே கட்டியாகி வரும். அதுக்கப்புறமால அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை 1 கப்பு அதையும் கொட்டி அதையும் கிளறணும். எல்லா இடமும் பரவுறது போல் சர்க்கரையும் கிளறி விட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே சூடு ஏற ஏற அப்படியே இலகி வரும். பார்த்தீங்களா, இப்போ இலகி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பொடிச்சு வச்சுக்கணும் ஏலக்காய். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம், பிஸ்தா இதெல்லாம் மேலே போடணுன்னா அதையும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஏலக்காய் தூவிட்டு கிண்டணும். அதுக்கடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா போடுறோம். நல்லா கிண்டணும். அப்படியே எடுத்து நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றி மட்டம் பண்ணி லெவல் பண்ணி அப்புறமால கேக்கு போல் வெட்டிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வெட்டிக்கலாம்.
ஒரு அரை மணி நேரம் ஆரோட்டி அரை மணி நேரம் அந்த ஹீட்டை ஆரோட்டி அப்படியே இதே போல் கத்தியால் அப்படியே வெட்டி கேக் போல் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான பால்கோவா ரெடி.